Did you know that gold has been the best performer since 2018? Even last year, gold returns in 2023 were 14%. Do you think that this can sustain going forward in 2024? Join me this Saturday where we look at the opportunity in gold and silver and whether it's a great investment opportunity. என்ன நடக்குது மார்க்கெட்டில் 2024 பிறந்து முதல் நாள் அன்றைக்கி நிஃப்டி மேலே போகிற மாதிரி போச்சு. அதிலிருந்து அடுத்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிஃப்டி லெவலில் வீக்காக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஆனால் பாருங்கள், எஃப்ஐஐஸ் இந்தியாவில் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. மாறாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு விற்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக பார்க்கும்போது நீங்கள் உங்கள் ஷேர்ஸ் என்ன ஆகுது அப்படின்றத பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் கையில் இருக்கிற ஷேர்ஸ் ஏறுதா இறங்குதான்னு பார்க்குறது எல்லாருக்கும் ஒரு ஹேபிட். அல்லது பணம் கையில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வாங்க நினைக்கிற ஷேர் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு பார்க்குறது வழக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெக்யூலியர் ட்ரெண்டு பார்க்குறேன். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா டெசிஷனை தள்ளி போடுறாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேர் இதை தான் செய்யறதை பார்க்குறேன். அதாவது அவங்க கையில் பணம் இருக்குது, வேணும்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்விட்டி வேல்யூவேஷன் மேலே இருக்குது, அதனால் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவங்க அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிறாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, இந்த பணம் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அதை அக்கௌண்ட்டில் வைக்கும்போது கொஞ்ச நாளில் அது வேறு ஒரு பர்பஸுக்கு செலவாகி போயிடுது. சரி, டெட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஈக்விட்டி வேல்யூவேஷன் மேலே இருந்தால் நீங்கள் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாக்கா டெட்டில் எனக்கு 7% தான் வருது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். ஸோ அந்த இன்வெஸ்டருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, 7% ஏர்ன் பண்ணுறதெல்லாம் ஒரு ரிட்டர்னே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் மாறாக நிஃப்டியினுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தா அது 10% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 10% லாங் டேர்ம் ரிட்டர்ன் கொடுக்கும்போது டெட்டு 7% கொடுத்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ரிட்டர்ன். பட் இன்வெஸ்டர்ஸ் அந்த ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதனால் என்ன ஆகுதுனாக்கா, அவங்க இன்வெஸ்டே பண்ணாமல் அந்த பணத்தை வேற எங்கேயும் செலவழித்து அவங்களுடைய சேவிங்ஸ் பொட்டென்ஷியலே குறைஞ்சி போயிடுது. இது மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் போன வருஷம் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டாம், நான் வெறும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பாதையை எடுத்தாங்க. இந்த வருஷம் பிறந்ததிலிருந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் போக போக தான் தெரியும். பட் மார்க்கெட் இப்போ இந்த 2-3 நாளை பார்க்கும்போது ப்ரெடிக்டபிளாக இல்லை அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். என்ன ரீசன்னா, ஒரு பக்கம் நிஃப்டி இறங்குது, இன்னொரு பக்கம் ஸ்மால் கேப்பில் நிறைய ஸ்டாக் ஏறிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் நிறைய கம்பெனிஸ் ஐபிஓ ஃபைலிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் சோலாருக்கு 2 கம்பெனி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் பங்குகளை விற்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிறைய பேர் எந்த பங்கை வாங்கலான்னு தேடி தேடி வாங்குறாங்க. ஆனால் இண்டெக்ஸில் ஸ்ட்ரென்த் இல்லை. ஃபஸ்ட்டு எஃப்ஐஐக்கு வருவோம். எஃப்ஐஐ ஃப்ளோஸ் எப்படி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ஒரு சிம்பிள் குறியீடு இருக்குங்க. அது பேர் டாலர் இண்டெக்ஸ், கோட் DXY. கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி 102 சம்திங் இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் 4% இறங்கியிருக்கு. DXY இறங்க இறங்க எஃப்ஐஐஸ் எமர்ஜிங் மார்க்கெட்டில் பணம் போடுவாங்க. ஸோ இன்னும் இறங்கி அது 100க்கோ 99க்கோ போச்சுன்னா எஃப்ஐஐ ஃப்ளோ அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னுடைய யூகம். DXY இறங்கி எஃப்ஐஐ ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி இன்ஃப்ளோஸ் நிறைய வந்ததுனாக்கா அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், எல்ஐசி போன்றவர்கள் பங்குகளை விற்று ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கன்றது என்னுடைய செகண்ட் கெஸ். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து
பீக்கில் போய் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை வாங்குவாங்கன்றது என்னுடைய 3வது கெஸ். பொறுமையை இழந்துருவாங்க. எப்போ பொறுமையாக இருக்கணுமோ அந்த டைமில் பொறுமையை இழந்து அதை பண்ண போகிறாங்கன்றது என்னுடைய 3வது கெஸ்ஸு. யாருமே ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸை விற்கிற மைண்ட் செட்டில் இல்லைங்கிறது என்னுடைய 4th பாயிண்ட். அது என்னுடைய ஆப்சர்வேஷன் வச்சுக்கோங்க. வித்தாக்கா திருப்பி அந்த ஸ்டாக் கிடைக்காது அல்லது அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் கிடைக்காதுன்ற பயம் எல்லார் மைண்ட்லையுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எதுவுமே பண்ண முடியாமல் இன்வெஸ்டர்ஸ் வேடிக்கை பார்க்கறது இப்போ அதிகமாகுது. ஒன்று எதையாவது விற்றாதான் வாங்க முடியும், விற்க மைண்ட் இல்லை, அதனால் லிக்விடிட்டி இல்லை, இல்லை வாங்க நினைக்கிறது ஏறிக்கிட்டே இருக்குது, அது வேடிக்கை தான் பார்க்க முடியுது, அதனால் வாங்க முடியல. எப்பயாவது இறங்கும்போது வாங்கிக்கலாம், இறங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறது 3வது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதெல்லாம் சேர்ந்து இன்வெஸ்டர்ஸை இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் வச்சுருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு வருஷம் ஆரம்பித்து 2-3 நாள்லேயே இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருதுங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான். பட் மார்க்கெட் அப்படி தான் போகும். யூஎஸில் நேற்று நடந்த வணிகத்தில் அங்கே இருக்கக்கூடிய டெக் ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வீக் ஆயிடுச்சு. என்விடியாவில் ஆரம்பித்து ஆப்பிள் வரைக்கும் எல்லா கம்பெனியும் வீக் ஆயிடுச்சு. இன்றைக்கி அமெரிக்காவில் எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் ஒரு கருத்து என்னென்னா, இந்த மாதத்தில் டெக் ஹெவி வெயிட்ஸ் மேலும் இறங்கும் என்பது தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த டெக் ஹெவி வெயிட்ஸினுடைய ஒரு பங்கு விலை மேலும் வீழ்ச்சியை கண்டால் டெய்லி யூஎஸ் இண்டெக்ஸில் அது சென்டிமெண்ட்டில் வெளிப்படும். அப்போ காலையில் இந்தியன் மார்க்கெட்லேயும் அந்த சென்டிமெண்ட்டுடைய பிரதிபலிப்பு இருக்கும், உறுதியாக நடக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் வருவதற்கு அந்த டெக் ஹெவி வெயிட்ஸினுடைய வீழ்ச்சியே ஒரு காரணமாக அமையலாம் என்பது என்னுடைய கணிப்பு. இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் பாட்டுக்கு என் ஸ்மால் கேப்பை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் தே வில் கண்டினியூ டு டூ வாட் தே வாண்ட் டு டூ. அவங்க மாறப்போகிறதில்ல. அதனால் அவங்க போய் டெய்லி ஏதாவது ஒரு ஷேரை ஹை ரேட்டில் கொடுத்து வாங்கிட்டே இருப்பாங்க. அது தடுக்கவே முடியாது. இதுக்கு இடையில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அது என்னென்னா, ரிசல்ட் சீசன் ஆரம்பிக்க போகுது. ஸோ அடுத்த வாரம் இதே நேரம் கம்பெனி ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய கம்பெனி ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து தான் மார்க்கெட் தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை மாற்றி அமைச்சிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டில் நிறைய லீடிங் செக்மெண்ட்ஸில் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிசல்ட் சீசனில் முக்கியமாக சொல்லணும்னா எஃப்எம்சிஜி, ஐடி, இதிலெல்லாம் பிரச்சனை நிச்சயமாக இருக்கும். பேங்கிங்கில் பெரிய பிரச்சனை இருக்காது. பட் மார்க்கெட் எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வர்றது கடினம். அது எதிர்பார்க்க முடியாது, வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது செக்டர்ஸு புல்லிஷாக இருக்கிறதுக்கு? ஃபார்மா இருக்குது, அதில் எல்லோரும் ஓவர் புல்லிஷாக இருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் தான் வருது. ஸோ பவர், மைனிங், மெட்டல்ஸ் இதெல்லாம் 1 by 1 ரொட்டேஷனில் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒன்று அதே இடத்துல இருக்குது அல்லது ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து ஏறும் அப்படின்ற நம்பிக்கை மார்க்கெட்டுக்கு இல்லை. ஸோ இந்த மார்க்கெட்டே வந்து ஒரு அன்ஷுவர் மார்க்கெட். என்ன செய்யறதுன்னு புரியாத, தெரியாத, எல்லோரும் தவிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக வரும் வாரங்களில் மாறலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு எந்த பொலிட்டிக்கல் ரீசனும் கிடையாது. பியூர்லி குளோபல் சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்ட காரணங்கள். குளோபல் சென்டிமெண்ட் இங்கே அப்படியே மிரர் ஆகும். அப்படி மிரர் ஆகும்போது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிடும். டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் கொஞ்சம் விற்று வச்சுக்கலாம், கேஷை ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வாங்குற தவிர ஒரு வழி இல்லைன்னு எஃப்ஐஐ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பங்குகளை வாங்குவான். அவன் வாங்கிறது கூட இந்த மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி, டவுட்டு தான் அது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வணிகத்தை குறைச்சிக்கணும், ட்ரேடிங்கை குறைச்சிக்கணும். செகண்டு, வேல்யூவேஷன் சரியாக இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். நான் 70 ரூபாவில் வாங்கினேன், இப்போ 90 இருக்குது, இப்போயாவது வாங்குறேன்னு எந்த பங்கையும் வாங்கக்கூடாது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒரே நேரத்தில் அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் அல்லது
பகுதி பகுதியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு பங்கு 1000 ஷேர் வாங்கணுன்னா ஒரு 3-4 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினீங்கன்னா விலை இறங்க வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை நீங்கள் எடுக்கணும். ரூமரை பேஸ் பண்ணி எப்படி வோடாஃபோனில் எலான் மஸ்க்கு பணம் போட போகிறான்னு ஒரு ரூமர் வந்து ஏற்றுனாங்களோ அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வரும். அந்த ரூமரை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த முடிவே எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான் வரும். ஸோ ரூமர்ஸை நம்பாதீங்க. ரூமர் வந்தால் அந்த ரூமர் என்ன ஆகுதுன்னு ஸ்டடி பண்ணுங்கள். அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கங்க. அதை விட்டுட்டு எல்லா ரூமர்லேயும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் கையை விட்டு பணம் போயிடும். கடைசியாக ஒரு பாயிண்ட்டை நான் உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன ஷேர்ஸ் எல்லாம் இந்த இயரும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. சில கம்பெனிஸில் தான் நடக்கும், முக்கால்வாசி கம்பெனிஸில் நடக்காது. ஸோ உங்ககிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் லாஸ்ட் இயர் ரொம்ப ஏறின ஸ்டாக்ஸ் இருக்குது, பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் இருக்குன்னா அதில் எந்த ஸ்டாக்ஸில் இந்த வருஷம் விலை வீழ்ச்சி வரும்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாக்கை விற்று கேஷ் ஆக்கி இப்படி பண்ணிங்கனாக்கா நாளைக்கு மார்க்கெட் மேலும் இறங்கினா வாங்கிறதுக்கு உங்களுக்கு பணமும் இருக்கும், தைரியமும் இருக்கும், வாய்ப்புகளும் உங்களுக்கு தெளிவாக தெரியும், கன்ஃபியூஷன் இருக்காது. இந்த ஒரு மைண்ட் செட்டை நோக்கி போக வேண்டியதான் நம்மளுடைய பொறுப்பு. இந்த மைண்ட் செட்டை நோக்கி போனால் நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்டராக இருந்தால் கரெக்டாக எதை வாங்கணும்னு தெளிவாக வெயிட் பண்ணுவீங்க, வாங்குவீங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருந்தால் ஏற்கனவே பணத்தை டெட் ஃபண்டில் போட்டு வச்சுருப்பீங்க, அங்கேருந்து ஈக்விட்டிக்கு உரிய தருணத்தில் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா இந்த வருஷத்தினுடைய ஏற்ற இறக்கங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த வாய்ப்பு உங்கள் முன் இருக்கிறது. அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் ப்ரிப்பேர்டாக இருந்து இந்த ஆண்டு நம்ம பார்க்கக்கூடிய மார்க்கெட்டின் வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புடன் இந்த ஆண்டில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.